ரொம்ப கமெண்ட் கேட்கணும், ரொம்ப லைக் பண்ணணும். நிறைய சகோதரிகள் வந்து உங்கள் அன்பை வந்து ரொம்ப திகட்ட கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நான் யாரு என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்களும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட அந்த வேவெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய வரணும். நீங்கள் வந்து எனக்கு நிறைய கமெண்ட் கேளுங்க, என்னென்ன டவுட் இருக்குதோ எல்லாமே கேளுங்க, நான் சொல்லித்தரேன். டெய்லரிங்லேயும் நம்ம சொல்லித்தரேன். அதே சமயத்தில் அடிக்கொருக்கா நான் எம்ப்ராய்டிங்கும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் அது எம்ப்ராய்டிங் வந்து கொஞ்சம் நேர்லேயே கற்றுக்கணுமா, இந்த இதுலாம் கற்றுக்க முடியாது. சரி, ஆரி ஒர்க்கும் கூட நம்ம இதில் ஆன்லைனில் இப்படி பார்த்து கற்றுக்கலாம். எம்ப்ராய்டிங் வந்து நேர்லேயே கற்றுக்கணும். சரிங்களா? அது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா கற்றுக்குங்க. சரிங்களா? இன்னைக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது வந்து வேறு லெவலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து வெதர் ஸ்டிச், ஓகேங்களா? அதாவது மயில் தொகையோட ரக்க ஷேப்பில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஈஸி மெத்தடு. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடுகளை ஈஸி மெத்தடு தான் சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கற்றுக்குங்க. ஒரே கலரே போதும். ஆனால் நம்ம அதில் இது பண்ணி முடிச்சோம்னா வேற ஒரு கலர் உள்ள ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அதில் கொஞ்சம் டிசைனு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவோம். அது உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இப்போ நூலில் தான் சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இனி அடுத்தது சுகர் பீடு அப்படிலாம் வரும்போது தான் இதில் டெக்கரேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி இப்போ டிசைன் எல்லாம் வரைத்தல இந்த மாதிரி ஒரு அட்டை என்றது வந்து ஃபால்ஸ் அட்டை இருந்துங்காட்டி நான் எடுத்துட்டேன். உங்ககிட்ட அட்டை இருந்தால் எடுத்துக்கங்க. ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு சேஃபில் அதாவது வட்டத்தில் லைட்டாக இந்த இடத்துல கூம்பு மாதிரி இருக்கிற வடிவத்தில் அட்டையில் மார்க் பண்ணிவிட்டு இந்த அட்டையவே வெட்டிக்கிங்க. இல்லை எனக்கு வரும், கொஞ்சம் டிராயிங் எல்லாம் வரும், லீஃபெல்லாம் அழகாகவே நான் பண்ணுவேன் வரைவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவே துணியில் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ஒரு டிசைன் இதில் காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தேடு வந்து அந்த ப்ளவுஸ் மெத்தேடு. அந்த ப்ளவுஸ் ஃபுல் இந்த ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெதர் ஸ்டிச் வச்சே போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரேட்டும் ஜாஸ்தி, ஏன்னா ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி, அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இது நான் உங்களுக்கு சிங்கிள் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு மயில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மயில் டிசைன் போடுறீங்கன்னா அந்த மயிலோட அந்த ரக்கைக்கு வந்து இந்த டிசைனை ஒரு 4 டிசைன் 5 இந்த மாதிரி போட்டுட்டிங்கனாலே அது ஒரு தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிக்கணும். சரிங்களா? அதாவது டிராயிங் வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையிலையோ பேப்பர்லையோ வரைஞ்சிக்குங்க. ஃபர்ஸ்ட் 1னா 2 வரைஞ்சு பண்ணிட்டு அழகா வர்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு வரைஞ்சு அந்த ரவுண்டோட எட்ஜில் மட்டும் கொஞ்சம் கூர்மையாக வரைஞ்சிக்குங்க. சரிங்களா? வரைஞ்சிட்டு அட்டையை வெட்டிட்டிங்கன்னா துணியில் உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா நான் இதில் போடுறேன். இதில் ஒரு லெட்டு வச்சு போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நான் சொல்லுவேன் இல்லைங்க, அதையும் கூட வச்சு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தான் டிராயிங் பண்ணணும். சரிங்களா? இது போட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் வட்டம் கொஞ்சம் கம்மியாக, சரிங்களா? இதுக்குள்ளே வந்து வட்டம் கொஞ்சம் கம்மியாக ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. சின்ன வட்டம், இதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக வட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஸ்டோன் ஒட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்படி ஸ்டோனு நான் இப்போ என்கிட்ட எங்கள் கடையில் இருக்கிற கலரில் இது ஒன்று ஒட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒட்டிட்டிங்கன்னா இதுலேயே பெரிய ஸ்டோன் ஒட்டணும். என்கிட்ட பெரிய ஸ்டோன் இல்லைம்மா, நான் பெருசு அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் பெரிய ஸ்டோன் ஒட்டுறேன். நீங்கள் பெருசாக ஒட்டிக்கிறேன்னா ஒட்டிக்கிங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இது காஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த அட்டையை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேஃபு மாறாமல் எத்தனை வேணால் போடலாம். ஒரு 5-6 எண்ணெய் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு டிசைன் சொல்லி கொடுப்பேன். இப்போ இதுக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து நான் இது யாராவது கவனிக்க முடியும்னா முன்னாடி அந்த வீடியோ பாருங்கள், எம்சில் வீடியோவை. அந்த எம்சில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை வந்து வலிக்காது. அதே மாதிரி நூல் சுற்றுறது கூட இந்த எம்சில் சுற்றல. அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நூல் சுற்றிட்டு சுற்றுறதான் கேட்டிருந்தாங்க. அது உங்கள் சௌகரியம் தான். ஆனால் நூலும் சுற்றிட்டு இதையும் சுற்றினா கொஞ்சம் கெட்டியாக குண்டாயிடும், ஒரு பென்சில் ரேஞ்சுக்கு இருக்காது. அதனால் இது வந்து நான் ஆரம்ப காலத்தில் நூல் சுற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இது நூல் எனக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா
இந்த நூலோட அந்த வடிவம் வந்து கையை அழுத்தம் கொடுக்குது, வலிக்குதுமா. ரொம்ப நேரம் அவர் கணக்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடுறது கை வலிக்கிறங்காட்டி நான் என்னடா பண்ணுறது, வலுவலுன்னு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா சரி நம்ம எம்சில் நிறைய விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுறங்காட்டி அதை எடுத்து சரி இதில் போட்டு பார்க்கலான்னு போட்டால் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்புறம் அதுலேருந்து நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நூலை விட்டுட்டேன். சரிங்களா, நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி டபுள் நூல் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிருந்தும் தொடங்கலாம், நடுவுலேருந்து தொடங்கலாம். ஒரு பாதி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பாதியும் கூட முடிக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணலான்னு சின்ன ரவுண்டு போட்டுக்குமா, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீடு வரும். சரிங்களா, அதனால் ஸ்டோனுக்கு இந்த இடத்துல கேப் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்னது. ஓகேங்களா, நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சிக்குங்க. என்ன பண்ணணும்னா முதல்ல இங்கே வந்து ஒரு தடவை எடுத்துடணும். சரிங்களா, ஒரு சின்ன இது எடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன லாக் போட்டுக்குங்க. சரிங்களா, லாக் போட்டு மேலே வாங்க, நேராக வாங்க. நேராக வந்துட்டு இப்போ இப்படி ஒரே ஒரு தடவை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதுக்கும் மேலே ஒரு லைன். ஓகேங்களா, எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வருமா, லாக் மாதிரி வரும். சரிங்களா, இப்போது ரெண்டாவது நம்ம அறுக்க சொல்லி கட்டுறோம் பாருங்க. இங்கே ஒரு தடவை குத்தியாச்சு, இங்கே சின்ன லாக் போட்டுக்கிறோம். சரிங்களா, லாக் போட்டு இப்போ லைட்டாக இழுத்துக்கணும். ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரீயாக விட்டுக்குங்க. ரெண்டாவது லைன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்படி குத்திக்கணும். எடுத்துட்டு அதுக்கு நேரம் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வரக்கூடாது. ரெண்டாவது லைனில் போடுறதா பக்கத்தில் இருக்கணும். மூணாவது லைனுக்கு போகிறபோது தூரமாக வரணும். சரிங்களா, இப்போ பாருங்க போட்டாச்சு. இப்போது ஒரு லாக் போட்டு ஒரு சின்ன லாக் கீழே போட்டுடணும். போட்டு இப்போ இங்கே பாருங்கள் செகண்டு, அதாவது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா, நான் செகண்டில் வந்து நல்லா நெருக்கமாக போடுறேன். தேர்டில் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறேன். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்க இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு லாக்கு, ஒரு சின்ன லாக்கு. செகண்டுக்கு வந்து லாக் போடலாமா, இப்படி போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு நூல்லி கம்மியாக போட்டு தள்ளிக்கணும், எடுத்துக்கணும், ஈஸியாக எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு லாக்கு, அப்புறம் இது சின்ன ஒரு தடவை குத்தி எடுத்துட்டு ஒரு லாக்கு பக்கத்துலேயே குத்திக்கிறோமா, அப்புறம் தூரமாக. சரிங்களா, அப்புறம் நீட்டாக இழுத்தோம்னா இப்படி வந்துடும். லூஸ் விட்டுக்குங்க. இங்கே பாருங்க. ஓகேங்களா, இழுத்துட்டு இங்கே ஒரு தடவை லாக் போட்டு கொஞ்சம் தள்ளி. இந்த சில்க் த்ரெட்டில் வந்து நான் டபுளாக தாம போட்டுக்கிறேன், சிங்கிள் கிடையாது. உங்களுக்கு தெரியறக்கோசரம் இந்த லெட்டில் போட்டு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கரில் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது தெரியக்கூடாது, இந்த ட்ராயிங்கு. ஆனால் நம்ம வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணால் இது கிராண்டு கொடுக்கும், நல்ல கிராண்டு கொடுத்துரும். சூப்பராக இருக்கும் அந்த டிசைனு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சின்ன பாப்பாங்களுக்கு வந்து ஒரு பட்டுப்பாவடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். கழுத்தை சுற்றியுமே செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு, இந்த கல் சரமுக்கு இல்லைங்க அதை ஒன்று கொடுத்துட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு, இந்த நெஞ்சு கட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீகாக் டிசைன் போட்டு இந்த வெதர் போட்டு விட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதில் வந்து கல் ஸ்டோன் எல்லாம் கொடுத்து, அதாவது நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக ஓவராக பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடாது, நீட்டாக இருக்கணும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்படி தாமா, இப்படியே இந்த பக்கம் இப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து லாக் போட்டு பக்கத்தில் கொண்டு போய் இப்படி மார்க்கா கொண்டு போய் ஒரு சின்ன லாக் போட்டு, ஓகேங்களா, போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு லைனில் எழுதி வச்சுக்கோங்கம்மா, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, அப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்டோன் ஒட்டிட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு இது அடிக்கணும், செகண்டுக்கு டபுளாக, தேர்டில் லாக் போடணும். அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் நல்லா வரும் உங்களுக்கு. சரிங்க, இங்கே வருங்கம்மா. இப்போ இந்த பக்கம் முடிச்சாச்சு, இந்த இடத்துல லாக் போட்டுடணும். லாக் போட்டு எண்டு நாட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரிங்களா,
இதை வில்ல விட்டுட்டு மறுக்கா இங்கிருந்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி வரணும். இந்த இடத்துல பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணணும். பண்ணி முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பச்சை கலரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு டபுள் கலர் கொடுக்குறதுக்கு லைட் க்ரீன் கொடுக்குறேன். சரிங்களா? மிக்கி மவுஸ் கலர் இந்த க்ரீனு, இந்த கலர் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் டபுள் நூலில் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ கீழே ஒரு லாக் போட்டுக்குங்க. கீழே ஒரு லாக் போட்டு ஒரு சின்ன லாக் போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லீஃப் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் வந்து உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ரா தூக்கி காட்டுறக்கோசரம் அந்த கலரை கொடுக்கணும். ஹைலைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நம்ம இதை விட இன்னும் ஹைலைட் கொடுக்கணும். லாக் போட்டு வெளியில் வந்துடணும். சரிங்களா? இதை விட ஹைலைட் கொடுக்கணுன்னா நீங்கள் இதுக்கு அவுட்ரிலாம் சுகர் பீடு அப்புறம் கல்லில் செயின் ஸ்டிச் மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் அதுக்கு கொடுத்து காட்டுறேன். அடுத்த தடவை உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சிங்கெல்லாம் வரும்போது உங்கள் சுகர் பீட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே அந்த டிசைனெல்லாம் கொடுத்தா போதும். இது வரைக்கும் நீங்கள் பழகினா போதும். சரிங்களா? இதுக்கப்புறம் நாம் அது கொடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குறோம். இப்போ கட் பீடு வந்து சில்வருமு பாசி, ஓகேங்களா? ஒயிட் கலர் பாசி பீடு, இந்த ரெண்டு சேர்ந்து மிக்சடாக கொடுக்குறேன் நான். கட் பீடு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலைட் கொடுக்குறக்காக. இப்போ நீங்கள் இதில் வந்து வெறுமனே சுகர் பீடு கொடுத்தாலும் அழகாக இருக்கும், இல்லை 1 mm பாசி கொடுத்தாலும் அழகாக இருக்கும். இதில் எது நீங்கள் கொடுத்து ஹைலைட் பண்ணாலும் அழகாக இருக்கும். இதை விட ஸ்டோன் ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாம்மா லீஃப் ஸ்டிச் போட்டு சொல்லி கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபினிஷிங்கு. இப்போ டார்க் கலரில் க்ரீன் போட்டோம், அதில் வந்து லைட்டு எல்லோ ஷேடு அது லைட்டாக கொடுத்து ஹைலைட் கொடுத்து நடுவில் ஸ்டோனை சுற்றியுமே இந்த மாதிரி பாசியெல்லாம் கொடுத்துருக்குறேன். இதுதான் அழகு, இதுதான் ஃபினிஷிங். ஓகேவா? ஃபைனல் லுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து சுகர் பீடு வச்சு எல்லாம் சொல்லித்தரேன் நான். உங்களுக்கு சுகர் பீடெல்லாம் இன்னும் கற்றுக் கொடுக்கல, அது மெதுவாக வரும். நான் இது அப்படியே விட்டுற வேண்டான்ட்டு சும்மா ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மேலே ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். சரிங்களா?